இன்றைக்கி மத்தியானம் 1:44 ரொம்ப ஸ்பெசிஃபிக் டைம். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 44 அந்த டைமில் உங்கள் பர்சன் எங்கேயோ இருந்து உங்களை பார்க்க போகிறாங்க. எதர் இங்கே பாருங்கள், அப்சர்வர் எங்கேயோ இருந்து உங்களை பார்க்க போகிறாங்க. உங்கள் சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ண போகிறாங்க. இல்லை அப்படின்னா உங்களை தூரமாக இருந்து பார்க்க போகிறாங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களை ஏதாச்சும் அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டு த சி இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ளோரில் போயிட்டுருக்கீங்க, பார்த்து தவிக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் பழைய ஃபோட்டோவாக கூட இருக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போன போது எடுத்த பிக்சராக கூட இருக்கலாம். இல்லைனா அவங்கள தூரமாக இருந்தவங்கள ஸ்டாக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டைம் இன்ஃபர்மேஷனோட வர மெசேஜ். ஏன் தவிக்கிறாங்க, ஏன் இந்த தவிப்பு அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா, அவங்க பார்க்குற அந்த நொடி உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக இருக்கலாம், அவங்களோட பழைய ஃபோட்டோவாக இருக்கலாம். அவங்க என்ன புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ அன்போடு இருந்திருக்கீங்க. இட்ஸ் லைக் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. நீங்கள் உங்களோட அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைன்னா அந்த தருணங்கள் எல்லாமே அவங்க யோசித்து பார்க்க போகிறாங்க. அதெல்லாம் அவங்க நினைவலைகளில் வரப்போகிறது. நீங்கள் எவ்வளோ அபண்டண்ட்டான ஒரு பர்சன். அதே மாதிரி 11:11 ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. இந்த டைம் லைனில் உங்களே அறியாமல் சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். அதை அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்காக தான் டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. 1:44 இல்லைனா நீங்கள் மொபைலை செக் பண்ணும்போது உங்களோட செகண்ட்ஸ் 44 அப்படின்னு முடிஞ்சதுன்னா அந்த தருணங்கள் எல்லாம் எனர்ஜெட்டிக்கலாக உங்கள் பர்சன் உங்களோட அலைன் ஆகுறாங்க. ஸோ யூ நீட் டு அலைன். உங்களுக்கு இந்த காதல் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த எனர்ஜியோட அலைனானால் தான் நடக்கும். இங்கே பாருங்கள், அவங்க உங்களை என்ன மாதிரி நினைக்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பிளெஸ்ட் அவங்க வாழ்க்கையில். நீங்கள் ஒரு பிளெஸ்ஸிங், அவங்களுக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு நினைக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதை நினைக்கிறதோடு அவங்க நிறுத்திக்க போகிறாங்களா, இதுக்கப்புறம் என்ன சொல்ல விரும்புவாங்க, இல்லைன்னா மேபி மெசேஜ் அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம். பட் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்டாக் பண்ணுற டைமில் உங்களுக்கும் எனர்ஜிஸ் அலைன் ஆகுதா பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சைன்ஸ் கிடைக்குதா, இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட காதல் வாழ்க்கையை நீங்கள் இதுக்கப்புறம் வர ஃபர்தரான சைன்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். அவங்க மனசு தவிக்க போது அது என்ன மாதிரி தவிப்பாக இருக்க போகிறதுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். எனக்கு கிடைக்கிற ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ், இது நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க இந்த பர்சனை, இல்லைனா அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி அவங்க பயங்கரமாக ஒரு கன்ஃபியூஷனுங்க பாருங்கள். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. அவங்களுக்கு இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் வேணும் உங்களோட. ஆனால் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அவங்கள சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. கன்ஃபியூஷனுக்கு காரணம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களோட உலகத்தில் எந்த பெரிய மாற்றத்தையும் அவங்க பார்க்கல. உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை பார்த்தாலும் சரி, உங்களை நேரில் பார்த்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஒரு சின்ன சலனம் கூட இல்லை. 8 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் எதுலேயோ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. மேபி உங்களோட கரியர், இல்லைனா எஜுகேஷன். நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட ஒளி உங்களுக்கு வருது. நீங்கள் மேபி ரீசெண்டாக எங்கேயாவது வெளில போயிருக்கலாம், உங்களோட ட்ரிப் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க பார்க்குறதுக்கான டைமிங் சென்ஸ், டைமிங் என்ன, இல்லைனா அவங்க பார்க்குற தருணத்தோட அந்த வைபை உங்களால் உணர முடியும் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. அவங்களோட இன்டென்ஷன் என்ன, 10 ஆஃப் பென்டிகல்ஸ், கார்ன காப்பியா 10 ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்களுக்கு தேவை என்ன, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை உங்களோட. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, அவங்க நினச்சாங்க நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கீங்க. இல்லைனா இது அவங்க அசியூம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க அவங்க போன நாள் அப்படின்னு. நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் எனர்ஜியில் இருக்கீங்க. இது பெரிய ஒரு ஷாக்காக அவங்களுக்கு உருவாக்க போகுது அவங்க எனர்ஜியில். இது எனர்ஜி ஷிஃப்ட்டையே உருவாக்க போகுது அவங்க வாழ்க்கையில். இந்த எனர்ஜி ஷிஃப்ட் உருவாகிறதுக்கு காரணம் நீங்கள் உங்களோட ஹாப்பினஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதா, உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதா. ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் ஒரு கம்யூனிகேஷனாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1:44 அகெயின் ரீயூனியன், கம்யூனிகேஷன். ஏன்னா 1:44 தான் உங்களுக்கு எனர்ஜி ஷிஃப்ட் ஆக போகிறது. கால் மீ சூன், இல்லைனா டாக் டு மீ, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டைப் பண்ணுங்கள், கமெண்ட்டாக போடுங்க. இந்த எனர்ஜியோடு நீங்கள் அலைன் ஆகுங்க. நம்ம இப்போ ஃபர்தராக பார்க்க போகிறோம். அடுத்தது அவங்க உங்ககிட்ட என்ன பேச போகிறாங்க. சப்போஸ் இந்த எனர்ஜி அலைன் ஆயிடுச்சு, நீங்கள் கம்யூனிகேஷன் கால் பண்ணுற அந்த கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஷிஃப்ட் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க, என்ன மாதிரி மாற்றங்கள், பிளாக்கேஜ். கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க பிளாக் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன்ஸ் 7 ஆஃப் கப்ஸ். நீங்கள் பிளாக் பண்ணதுக்கான காரணம் இந்த பர்சனோட நான் கமிட்மெண்ட்,
ஒரு கமிட்மெண்ட்டோட இல்லை, இல்லைனா வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம், இல்லைனா உண்மையிலே வந்து அவங்க ஒரு பிளேயர் எனர்ஜியாக இருந்திருக்கலாம். நீங்கள் அதுலேருந்து விலகி உங்களோட 6 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி, உங்களோட சந்தோஷத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. ஸ்பாட்லைட் இப்போ உங்கள் மேலே இருக்குங்க. இங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண போகிறீங்க, இல்லைனா ரீசெண்டாக ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிக்கிங்க. சந்தோஷம். மேபி நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட சந்தோஷத்தில் தான் இப்போ உங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. அதுதான் யார் அட்ராக்ட் பண்ணுது, திரும்ப இதே எனர்ஜி தான் பிரபஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க எனர்ஜியை, காதல் வந்து இட்ஸ் லைக் லவ்வர்ஸ் கார்டு வருது. இந்த பர்சன் வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க, எதை விட்டுட்டு வர போகிறாங்க. அந்த பிளேயர் எனர்ஜி, ஆப்ஷன்ஸ், நோ. அந்த ஆப்ஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். இன்னொரு காதலாக இருக்கலாம், ஐ மீன் ஃப்ளிங், இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், இல்லை அப்படின்னா நீங்களா கரியரா, நீங்களா ஃபேமிலியா அப்படின்னு நிறைய குழப்பங்கள். இந்த சமயத்தில் இந்த பர்சன் வந்து அமைதியாக இருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த அமைதி இருக்க போகிறது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இல்லை, யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப், யூ ஆர் ஹாப்பி. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த எனர்ஜி ஷிஃப்ட் தான் இந்த பர்சனுக்குள்ளே ஒரு பெரிய பயத்தை உருவாக்குது. அவங்க பாருங்கள், நடுக்கடலில் தவிச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படி தான் இருக்குது அவங்க நிலமை. ஏன்னா நீங்கள் அவங்க துரத்துவீங்கன்னு எதிர்பார்த்துருந்துருக்கலாம். தூரமாக இருந்து உங்களை பார்க்குறாங்க சம்ஹவ், சோஷியல் மீடியா, இல்லைனா உண்மையிலே அவங்களால பார்க்க முடியும் உங்களை தூரமாக இருந்து, இல்லைனா த்ரூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சம்திங் தே ஆர் டூயிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத அவங்க பார்க்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கூட சலனமேல ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அதுதான் அவங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட். அந்த எனர்ஜி ஷிஃப்ட் தான் அவங்கள வந்து அடித்து உங்ககிட்ட இழுத்துட்டு வர போகிறது. ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், நியூ பிகினிங். இந்த பர்சன் கண்டிப்பாக நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க பாஸ்டில். பட் இப்போது வர இந்த ஆஃபர், இந்த நியூ பிகினிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக வரப்போகுது. இங்கே பாருங்கள், அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ண. இட்ஸ் லைக் அ மாஸ்டர் மூவ். நம்ம நேற்று பார்த்த ஒரு ரீடிங்கோட எனர்ஜி. இந்த பர்சன் வந்து ஒரு மாஸ்டர் மூவ் பண்ண போகிறாங்க. அந்த மாஸ்டர் மூவ் தான் இந்த கனெக்ஷனை வந்து யூனியனில் கொண்டு போய் நிறுத்த போது. நிச்சயமாக வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு சைன் ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த எனர்ஜி உங்களுக்கு அலைன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 44 இல்லைனா 144 வெரி ஸ்பெசிஃபிக். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 11 நிச்சயமாக பார்ப்பீங்க. 11 ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலனா கூட 11 ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சைன். அதர் சைன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். பட் நம்ம ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த பர்சன் எப்போ வந்து இந்த பவரில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. வா கீஸ் இங்கே பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட வராங்க. ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. 7 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இந்த பர்சனால் நிம்மதியாக தூங்க முடியல. இந்த கற்பனையில் இந்த பர்சனோட ட்ரீமில் என்ன வருது அப்படின்னா, உங்களை இழந்த மாதிரி, அதனால் வலி அனுபவிக்கிற மாதிரி. இந்த பர்சன் வந்து திடுக்குன்னு ராத்திரியில் எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பயம் வருது. உங்களை இழந்துருவோன்ற பயம் வந்து அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் இருக்குது. அதனால தான் இந்த ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஏன் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த பயத்தை இனிமேல் வந்து உங்களை இழந்துருவோமா, நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா அப்படிங்கிற இந்த கன்ஃபியூஷனை அவங்க வந்து இனிமேல் எடுத்துகிட்டு போக விரும்பலை. அந்த கன்ஃபியூஷனை வந்து முடிக்க விரும்புகிறாங்க. இனிமேல் இது என்னால் தாங்க முடியாது அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களான்ற பயமும் இந்த பர்சனுக்கு இருக்குது. 10 ஆஃப் சோர்ஸ் நான் சொல்லலை, பயங்கர வலி வேதனை இந்த பர்சன் அனுபவிக்கிறாங்க நீங்கள் இல்லாத அந்த தனிமையில். இந்த சாதாரண வலின்னு சொல்லவே முடியாது. 10 ஆஃப் சோர்ஸ் இந்த பெயின்ஃபுல் சைக்கிளை இந்த பர்சன் முடிக்க விரும்புகிறாங்க. இது இனிமேல் என்னால் முடியாது. அதனால தான் அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்க அவங்களுக்கு இந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து ரொம்ப 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 பெயின்ஃபுல்லான விஷயமாக மாறிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவீங்க, இதுலேருந்து விலைக்கு போய் உங்களோட புது வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் யாராவது புது எனர்ஜி வருவாங்க. சப்போஸ் இவங்க அலைன் ஆகலை அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த பயம், அதனால தான் இந்த போராட்டம். இந்த பர்சன் உங்ககிட்ட ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் சொல்ல விரும்புகிறாங்களான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி வந்து இன்னொரு ஃபியூ சைன்ஸ் என்ன கேட்பீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, பார்ப்பீங்க, கேட்பீங்க. ஒரு சாங் உங்கள் 2 பேர்த்துக்குமே பிடிச்ச சீக்ரெட் சாங் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு சாங், அது இன்றைக்கி திரும்ப திரும்ப கேட்பீங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இன்றைக்கி கேட்டுருவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேகத்தில் சில ஷேப்ஸ் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேவரட் கலர், இல்லைனா உங்களோட பர்சனோட ஃபேவரட் கலர் இன்றைக்கி உங்கள் கண்ணில் பட்டுண்டே இருக்கும். ஸோ டைம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரே சைன் பிரபஞ்சம் கொடுக்க மாட்டாங்க. வாவ் சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். இந்த பர்சன் வந்து ரொம்ப ஐம் கம்மிங் ட்ரஸ்ட் போதுமா, இதுதான் பாட்டம் டெக் எனர்ஜி, இதுதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க, இதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. எல்லாமே வந்து ரிவர்சல் எனர்ஜியில் வருது. பார்க்கலாம் அது என்னென்னு. ஏன்னா அவங்க குழப்பத்தில் தான் இருக்காங்க. சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். அவங்க வந்து சரியான அட்வைஸை எடுக்கலை, சரியான நேரத்தில் சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. ஐ ஹவ் ஸோ மச் டிசையர் ஃபார் யூ. பயம், இது வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, காதல் வச்சுருக்காங்க. இட்ஸ் லைக் ஆசை.
நீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கொல்ல ஆசை. அது ரிவர்ஸில் வரதுக்கு காரணம் அதை இழந்துருவோன்ற பயம் அவங்களுக்கு. இந்த பயம் தான் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ண போகுது. இந்த பயம் தான் அவங்கள வந்து அவங்க பவரில் நிற்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண போகுது. இதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஹார்ட் ஒர்க், உங்களோட சந்தோஷம். நீங்கள் வந்து இங்கே சோக டியூன் போட முடியாது, போடக்கூடாது. இஃப் ஐ ஆஸ்க் யூ டு ஸ்டே வுட் யூ லீவ், கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. இந்த பர்சனுக்கு வந்து பயம் அதிகமாகும் போது நிச்சயமாக உங்ககிட்ட வந்து எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்ருக்க முடியுமா. ஏன் இந்த காத்துட்டு இருக்கிறதுக்கு கான்செப்ட் போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் ஃபேஸ் பண்ணாங்க, 5 ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்து கேட்க போகிறாங்க. இட்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அவங்க இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் அவங்களுக்கு உங்களோட கன்ஃபர்மேஷன் வேணும். ஐ ஹோப் யூ வில் வெயிட் ஃபார் மீ. ஆனால் அது வந்து ரிவர்ஸில் இருக்குது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இல்லைனா வந்து பயம் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ண மாட்டிங்களோன்ற பயம் வந்து உள்ளுக்குள்ளே அவங்கள அப்படியே சாப்பிட்டுட்ருக்கு. யூ மேக் மை ஹார்ட் ஃபுல். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்களோட இட்ஸ் லைக் 10 ஆஃப் கப்ஸ். இதை நான் திரும்பவும் உங்களுக்கு பயம்தான் இங்கே நான் பார்க்குறேன். 10 ஆஃப் கப்ஸ், இதை இழந்துடுவோம். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் அவங்க மனசை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த 10 ஆஃப் கப்ஸ் உங்களோட மட்டும்தான். வேறு யாராலையும் அந்த இடத்தையும் அந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. ஐ நீட் டைம் ஃபார் மீ. இவ்வளோ நாளாக வந்து இந்த பர்சன் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். பட் இனிமேல் அதையும் கூட அவங்க எக்ஸ்கியூஸை சொல்ல போகிறதில்ல. இதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, உங்ககிட்ட வந்து சொல்லிவிட்டு எனக்காக காத்துட்ருன்னு சொல்ல போகிறாங்க. இந்த கம்யூனிகேஷன் எப்போ வரும், இட்ஸ் லைக் அவங்க சொல்கிற இந்த கம்யூனிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற டைம் லைனோட நான் இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். வித்தின் அ மந்த் சொல்கிற ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வந்து வித்தின் அ மந்த் உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் வரும். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் இந்த சைன்ஸில் ஏதாவது ஒரு சைன் பார்த்தீங்கன்னா போதும், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்கலாம். வித்தின் அ மந்த் உங்களுக்கு இந்த பர்சன் கிட்டேருந்து மெசேஜ் வரும். அவங்களுக்கு இனிமேல் ஆப்ஷன்ஸ் இல்லை. ப்ளீஸ் ப்ரெஸ் டைம் லைன். இது வந்து ஜென்ரல் டைம் லைன் தான். ஸோ உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ரிவர்ஸில் வருது. ஸ்ட்ரென்த் 11. ஓ மை காட், 11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. 4 and 11 ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 4 4 4 11 பார்த்தீங்கன்னா உங்களோட காதல் வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து வருது. ஸோ டைம் லைன் உட் பி, பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த டைம் லைன் வந்து என்ன அப்படின்னா, பயத்தில் அவங்க வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் 2 எனர்ஜிஸ் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் வேலையை பார்க்கணும். அதே சமயம் வந்து நீங்கள் அந்த டெஸ்பரேட் எனர்ஜியில் இருக்கக்கூடாது. இந்த சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களோட கரியரில் இல்லைனா உங்களோட சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட வெற்றியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த பர்சனை வந்து ஷிஃப்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வரும். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ குவிக்காக உங்கள் பவரில் நிற்கிறீங்க, எவ்வளோ குவிக்காக நீங்கள் உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வரும். மோஸ்ட்லி வந்து வித்தின் அ மந்த். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.